தர்மசாலாவில் 6வது நாளில் 100 எலும்புகள், மண்டை ஓடு மற்றும் முதுகு தண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தொடர்ந்து இந்த தர்மசாலா பகுதியில் அந்த எலும்பு நிறைய பலரை கொன்று புதைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு, அதை தொடர்பாக ஒருவர் ஒரு புகாரையும் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கர்நாடக அரசானது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அவர் காட்டக்கூடிய இடங்கள், அதாவது 13 இடங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த 13 இடங்களையும் தற்போது தோண்டி எடுக்கும் பணிகளில் தற்போது கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழுவானது ஈடுபட்டு வருகிறது. இதுவரை 11 இடங்களில் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் 6வது இடத்தில், அதாவது அவர் ஆறாவதாக சுட்டிக்காட்டிய இடத்தில் ஏற்கனவே எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று அந்த 11ஆவதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இடத்தில் நேற்று அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அங்கு சுமார் 100 எலும்புகள், ஒரு மண்டையோடு மற்றும் இந்த முதுகுத்தண்டு, இந்த எலும்பு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது தெரிவித்திருக்கிறது. இவை அனைத்துமே நேற்று சோதனைகளுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நபரின் எலும்புகளா அல்லது இதில் பலர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டோரின் எலும்பு என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அதே போல இது ஆணா பெண்ணா என்ற தகவலும் தற்போது வெளியாகவில்லை. அது தொடர்பான அந்த ஆய்வுகளுக்கு பின்பே இது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவானது தெரிவித்திருக்கிறது. இன்று 2வது நாளாக அந்த 11வது இடத்தில் இன்றும் அந்த பணிகள் நடைபெறும் என்றும் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த 11வது இடம் என்பது இந்த ஒரு வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அதனால் இந்த வனப்பகுதிகளுக்குள் ஏதேனும் இடங்களில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்களா, அதாவது குற்றச்சாட்டியபடி அவர்கள் இந்த வனப்பகுதிகளுக்குள் ஏதேனும் புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது ஆய்வு செய்ய இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.